இது நிமித்தம் புருஷனானும் தகப்பனின் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படிங்கிறத கோட் பண்ணிட்டு ஆதியாகமத்திலேருந்து இந்த ரகசியம் பெரியதுன்னு சொல்லிட்டு உடனே அதை கிறிஸ்துவோடும் சபையோடும் லிங்க் பண்ணுறாரு. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். நான் அர்த்தம், நான் சொல்கிறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ரகசியம் பெரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவும் சபையும் அதை புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்து எப்படி சபையை உண்டாக்கினார், எப்படி மீட்டார், கடவுள் எப்படி மகிமையாக உண்டாக்கினார் மனுஷனை, அப்படி இல்லையே பாவத்தில் கிடக்கிற மனுஷனாக இருக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்கிறார். நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் நம்ம ஆக்கும்படியாக, மாற்றும்படியாக தன்னையே தியாகம் செய்து, தன்னையே அர்ப்பணித்து, தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கென்று அர்ப்பணிக்கிறார். அப்போ திருமணத்தின் நோக்கம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் அவர்களை உண்டாக்கி இருக்கிறாரோ அப்படி ஆகும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, உங்களுக்காக வாழாமல் அவர்கள் அப்படி ஆக்குவதற்காக தியாகம் செய்து வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை.